ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்வில் தேவனுடைய கிருபையை காணும் நாளாய் இருப்பதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். 12வது வசனம், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என கண்பானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து போவதில்லை. மனிதன் நித்திய வாழ்க்கைக்குரியவன். ஆண்டவருடைய படைப்பிலே நித்திய வாழ்க்கைக்கு உரிய படைப்பு என்பது மனிதன் மட்டும்தான். தெய்வதூதர்கள் மற்ற பரலோகத்தின் மற்ற வஸ்துக்கள் ஒவ்வொன்றையும் தவிர இந்த பூமியிலே தேவன் படைத்த படைப்புகள் எல்லாவற்றிலும் மனிதன் மட்டுமே நித்தியத்திற்குரியவன். என கண்பானவர்களே, மற்ற படைப்புகள் எதுவும் நித்தியத்தை சுதந்தரிப்பதில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மனித நித்தியத்துக்குரியவனாய் உண்டாக்குவதின் அடையாளமாக தான் மற்ற மிருகங்களுக்குள்ளே மற்ற படைப்புகளுக்குள்ளே வைக்காத விசேஷித்த ஒன்றை மனிதராகிய நமக்குள் வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனை தேவனாகிய கர்த்தர் மண்ணினால் உருவாக்கி அவனிலே தன்னுடைய நாசியின் சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, மனிதனுக்குள் ஆண்டவர் அவருடைய சுவாசத்தை வைத்து அவனை நித்தியத்துக்குரியவனாய் அந்த சுவாசத்திற்கு ஆத்துமா என்று, ஜீவ ஆத்துமா என்று, லிவிங் சோல் என்று அவர் பெயரிட்டு அது நித்தியமாய் தேவனோடு கூட வாழ அவர் தெரிந்து கொண்டிருக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, மற்ற மனிதர்களுக்கு மற்ற படைப்புகளுக்குள்ளே மனிதனிலே இருப்பது போல ஆவி உண்டு. ஆனால் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, உயர ஏறுகிற மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்குகிற மிருகங்களின் ஆவியையும் அறிந்தவன் யார்? மற்ற படைப்புகளின் ஆவி பூமியிலே தங்கி விடுகிறது, மனிதனுடைய ஆவி மட்டும்தான் உயர ஏறுகிறது. மிருகத்திற்கும் மற்ற படைப்புகளுக்கும் மனிதனுக்கும் ஆவி இருந்தாலும் மனிதனுடைய ஆவிக்கும் மற்ற படைப்புகளின் ஆவிக்கும் பெரிய வித்தியாசத்தை வேதம் சொல்லுகிறது. எல்லா ஆவிகளும் ஒன்றல்ல, மறந்து போகாதிருங்கள். இன்னமும் இந்த வேதத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள். இந்த ஆவி ஏன் மேலே ஏறுகிறது? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது என்பதாக. ஏன் அது உயரே ஏற வேண்டும்? அது தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்ப போகிறது. மற்ற ஆவிகள் பூமியிலே தங்கி விடுகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆவியிலும் மனுஷனுடைய ஆவி வித்தியாசமானது. அது நித்தியத்தை சுதந்தரிக்க ஆண்டவர் அதை உருவாக்கி இருக்கிறார். என கண்பானவர்களே, மற்ற படைப்புகளுக்கெல்லாம் சரீரம் இருக்கிறது, மனிதனுக்கும் சரீரம் இருக்கிறது. மனிதனுடைய சரீரம் மண்ணிலே புதைக்கப்பட்டாலும் அது மண்ணோடு கூட மக்கி போவதற்கென்று படைக்கப்படவில்லை. அது படைக்கப்பட்டது உயிர்த்தெழுதலை அடைந்து மகிமையை அடைந்து அது தேவனோடு கூட வாசம் பண்ணும்படியாய் ஆண்டவர் மனிதனுக்கு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் தான் ஆண்டவர் சொன்னார், இந்த சரீரமானது தேவனுடைய ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். இந்த சரீரத்தை பாவத்தால, மதுபானத்தால, இன்னமும் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், துரிச்சை போன்ற பாவங்களினால, விக்கிரக ஆராதனையினால கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். ஏன் தெரியுமா? இந்த சரீரம் அது உயிரோடு கூட எழும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சரீர உயிர்த்தெழுதலை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40 முதல் நாம் அங்கே வாசிக்கலாம். அங்கே 45 முதல் முடிய
நீங்கள் காண முடியும் என கண்பானவர்களே, ஆண்டவர் இந்த சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த சரீரமும் மகிமையை சுதந்தரிக்க வேண்டும், நித்தியத்தை. என கண்பானவர்களே, மனித வாழ்க்கை என்பது நித்தியத்திற்குரியது. ஒன்று நாம் பரலோகம் செல்ல வேண்டும், இல்லை என்று சொன்னால் வேதனையும் பற்கடிப்பும் உள்ள நரகத்திற்கு செல்ல வேண்டும். இதற்கு இடையில் இருப்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு தான் இந்த இரண்டையும் வித்தியாசப்படுத்துகிறது. பரலோகத்திற்கு அழைத்து செல்வது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய மீட்பு. அதை இழந்த ஒரு மனுஷன், அதை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி வீழ்ந்து போன மனுஷன், அதை பெற்றுக்கொள்ளாத மனுஷன் நித்திய நரகத்திற்கு செல்லுகிறான். மறந்து விடாதிருங்கள், மனம் திரும்புங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். நித்தியத்திற்கென்று அழைக்கப்பட்ட எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பரலோகத்தில் உம்மோடு கூட நித்தியத்தை கழிக்கிறவர்களாய் வாழ கிருபை தாரும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.